இங்க என்னதான் இப்படி ஒரு வச்சனா முஜத்திர்கள் இந்த தலைவர்கள் இருக்காங்களா, அதுக்கு ஒரு தனி ஹதீஸ் இருக்கு. ஏன் இவங்க எல்லாம் உருவானாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு. அது பெருசா சொல்லணும். 100 ஆண்டுக்கு ஒரு முறை சத்தியத்தை சொல்வதற்கு ஒருவர் வந்து விடுவார். இதுதான் வைக்கக்கூடிய அளவுகோல். இவங்க பண்ற ஜிப்பாக்கள் போட்டு அட்டுழியம் பண்ணுகிறார்கள் எல்லாம் அவங்க அந்த ஹதீஸை காட்டுவாங்க. நிறைய நூல்ல வரும். எப்படின்னா அவர் வந்துருவார், அந்த அவரு தான் சீர்திருத்தம் பண்ணுவார். 100 ஆண்டுக்கு ஒரு முறை ஹதீஸ் படு பயங்கர வலு, பயங்கர ஆதாரமற்ற ஹதீஸ். அதுக்கு ஒரு பட்டியலை காட்டணும். மேலோட்டமா சொல்றேன், ஆனா பயங்கர வலுவிழந்த ஹதீஸ், அவ்வளவு ஆதாரம் இருக்கு. அவங்க என்ன இந்த ஹதீஸை தான் வைப்பாங்க. 100 ஆண்டுக்கு ஒரு முறை இருக்குதா இல்லையாங்க ஹதீஸ்ல? டக்குன்னு எடுத்து ஆமா இருக்குதுல்ல, ஆமா அறிவிப்பாளர் இருக்குல்ல, அதுக்கு இருக்குதுன்னா எப்படி நேரம் அப்படியே வந்து பொத்து வந்து விழுந்துச்சா? செய்தி எப்படி இல்ல தொகுத்து வாங்கினீங்களா? இல்ல அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. 10 பேர்கிட்ட சங்கிலி தொடரா வாங்கி தானே செய்தியை கொண்டு வந்திருக்கீங்க. இதுதான் ஆதாரமா வைப்பாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். 100 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் வருவார், முஜத்தித், அதாவது மார்க்கத்தை சொல்வதற்கு. அவர் அதை புதுப்பிப்பார். புதுசா எனது மார்க்கத்தை நான் 4 ரக்காத் இசாவை 5 ரக்காத் ஆக்குவாரா? அப்படி இல்லை. அப்ப வந்து அவர் புதுப்பிப்பார். அவரை பத்தி ஏக புகழ் இருக்கு, நிறைய நூல்கள்ல இருக்கு. இது ஒரு ஆதாரமற்ற செய்தி. அப்ப அதை இந்த மாதிரி சிறுநீரை, நேத்து சொன்ன சளி, இது எல்லாத்தையும் எடுத்துக்க. நாங்கெல்லாம் யார்? மகான். இங்க அந்த ஹதீஸை வச்சுதான் அவங்க நிக்கிறாங்க. தலப்பா, துண்டு, ஜிப்பா, சேக்க, அமீர்கள் எல்லாம் நிக்குவதற்கு காரணம் ஆதாரத்தை எங்கேருந்து எடுக்கிறார்கள்? இந்த ஆதாரமற்ற ஹதீஸை எடுத்துதான் அப்பாவி மக்களை வழிகெடுக்கிறார்கள். ஒருத்தனை வழி எடுத்துட்டு அவன் அதுல பொத்துன்னு விழுந்துருவான். நம்மளாம் இங்க நிறைய மக்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம், மண்டையை நல்லா வச்சிருக்கிறோம், சத்திய வார்த்தைகளை கேட்டு தெளிச்சு பெற்று இருக்கிறோம், உண்மை எது அசத்தியம் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம், தெளிந்து வைத்திருக்கிறோம். அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவன் கூமுட்டையாக்கி வச்சிருக்கிறான் மக்களை. இந்த மாதிரி ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல உள்ள போட்டு அமைக்கி வச்சிருக்கிறான். இன்னும் இருக்கிறார்கள். அப்ப என்ன மாதிரி வருது? அபிசீனியா மக்கள் இதை குடித்தார்கள் என்று வரக்கூடிய நபிமொழி என்னது? ஒரு ஆதாரமற்றது, அது ஒரு பிரச்சனைக்குரிய செய்தி என்றெல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி நபிமொழிகள் என்ன இருக்குது? ஏராளமான முறையில் அடித்து விட்டு இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சஹாபிகள் இருக்காங்களே, யாரு? 10 அசரத்துல் பசரா, சொர்க்கவாசி, அவங்களுக்குள்ளேயே ஹதீஸ்ல என்ன இருக்குது? பல தெரிந்தும் தெரியாத முரண்பாடுகள் எல்லாம். அது ஒரு பட்டியல் இருக்கு. ஆக மொத்தம் இந்த விஷயத்தில் யாரெல்லாம் இதை தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்கள் என்னதில் இருக்கிறார்? அசத்தியத்தில் இருக்கிறார்கள். மூடர்கள், அறிவில்லாதவர்கள், மடையர்கள், அறியாமையில் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஆதாரமற்ற செய்தியை தூக்கி பிடிக்கிறேன்னா இதை வச்சு நீங்க சுயரூபத்தை கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ஒரு அளவுகோல் போதுமே. ஆள் பல பலன் இருக்கான், வெள்ள வெள்ளன்னு தும்பப்பு மாதிரி தலையில துண்டை போட்டுட்டு அழகா இருக்கிறாரு. இங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க, அப்புறம் சுயரூபம் பொத்து பொத்துன்னு வந்துடும். அப்படி எகிரி குதிச்சிருவான். இதை நீங்க மறுக்கிறீங்களா? காஃபீர்கள் போங்கன்றுவான். காஃபீர்னு முதல்ல சொல்லலாமா? பத்துவா கொடுக்கலாமா? இஸ்லாத்துல கொடுக்கவே கூடாது. காஃபீர் கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? அவன் வெளிப்படையா இந்த வேலூர் சைத்தா பண்ற மாதிரி செயலை செய்தா காஃபீருங்களாம். காஃபீருங்கிறது ஒரு பள்ளிக்கு வரவனை சொல்லலாமா? தொழுவுறவனை சொல்ல முடியுமா? இஸ்லாத்தை விட்டு டோட்டலா வெளியே போயிருக்கணும். பல வணக்கங்களுக்கு போனா ஓரளவுக்கு சொல்லலாம், அது வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருவோம். அப்ப இதுல வந்து நம்ம என்ன செய்திடக்கூடாது? துளியும் ஏமாந்து விடக்கூடாது. நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ளணும், ஈமானை பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த விஷயத்துல இந்த அளவுக்கு அறிவு போதுமானது. சரிங்களா? அதே மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு சொல்லியாச்சு. இன்னும் ஒரு சில செய்திகள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம். நாளையிலிருந்து மூசா நபியுடைய பனி இஸ்ரேல் அந்த சம்பந்தப்பட்ட வரலாறை நம்ம அறிய இருக்கிறோம். அப்புறம் நேற்று வந்து ஒரு செய்தி சொல்லிட்டு அது பாதியிலே நின்றுட்டு, அதையும் நான் முழுமைப்படுத்திடுறேன். ஏன்னா இதுவும் வந்து எல்லாராலும் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி, டேஞ்சரான செய்தி. டேஞ்சரான என்ன செய்தின்னு கேட்டா, ஆதம் நபி வந்து என்ன சேர்ந்துடுறாரு? தப்பு சேர்ந்துடுறாரு. தப்பு சேர்ந்தது என்ன ஆயிருதுன்னா, அவர் உடனே இப்படி பாக்குறாரு, எப்படி கதை மாதிரி எப்படி வருது பாருங்க. உடனே பாக்குறாரு. பார்த்த உடனே அரசுல என்ன தெரியுமா இருக்குது? எண்ணெயை படைக்கிறதுக்கு முன்னாலேயே அரசுல ஒன்ன வந்து பார்த்துடுறாரு. அது என்னத்தை பார்த்துட்டாரு? பார்த்த உடனே அதுல எழுதியிருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹு. டக்குன்னு பார்த்துடுறாரு. யாரு? ஆதம் நபி. பார்த்த உடனே அவர் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாராம் பாருங்க. அல்லாவே, அதுக்கு முன்னாடி அவரை படைச்சு வச்சுட்ட, அப்போ உங்க என்னன்னு கேட்டேன்னா, அந்த அரசை வந்து நான் நோக்கி பார்த்தேன், அதுல பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதியிருக்கு. அதனால நீ வந்து உனக்கு ரொம்ப பிரியமானவர் அவரு என்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதை வச்சு நபிகள் நாயகத்துக்கு புகழ் பாடுகிறங்கிற பேர்ல வந்து ஒரு பெரிய ஒரு கட்டுக்கதைகளே வைத்திருக்கிறாங்க.
அதுக்கு ஆதாரம் இந்த ஹதீஸ் தான். நேற்று 2 ஹதீஸை சொல்லியிருக்கேன். உடனே மிகப்பெரிய பிரியமானவர் என்று பார்த்துட்டேன். பார்த்த உடனே அல்லாஹ் சொன்னான், சரியாக சொன்னாய், கரெக்டா சொல்லிட்ட. அதனால நீ எனக்கு நான் உன்னை என்ன செய்யறேன்னு கேட்டா, நீ முகமது பேர்ல மன்னிப்பு கேட்ட தெரியுமா? அப்படி மட்டும் கேட்கவில்லை என்றால் உன்னை நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், மன்னித்திருக்க மாட்டேன். முகமது பேரை சொல்லிட்ட. எப்படி கொண்டு வராங்க தெரியுதா? அங்க ஈசா நபி பேரை அப்படி டெவலப் பண்ணி முகமது நபி பேரை சொல்லிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்படி வரம்பு மீறி புகழ்றது. இங்க வரம்பு மீறி புகழக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் அவ்வளவு அடப்பு போட்டு போயிருக்காங்க. அது வேற விஷயம். அப்ப அப்படி சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்கணும். எப்படி கொண்டு நம்மள குஃபூர்ல தள்ளுறாங்க பாருங்க. இப்படி ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் நம்பினா என்னத்துக்கு ஆகும்? அப்பாவி மூமின், ஒன்னும் தெரியாதவன், அறகுறையா இருக்கிறவன், அசால்ட்டா நம்பிடுவான. முகமது நபி மனிதனை நம்பி மனிதனை விசுவாசிக்கிறது என்றால் அவ்வளவு பிரியமான ஒண்ணு. மக்களுக்கு ஆள் மனசுல ஊட்டப்பட்டிருக்கு. மனிதன் வர்க்கத்தை இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம்கள் எவ்வளவுதான் சொன்னாலுமே பெரிய தௌஹீதுக்காரனே சிலைக்கு போய் இப்போ ரமலான் இஃப்தார்ல போய் மாலையை போட்டுட்டு நிற்கான். ஏன்னா அவனுக்கு அது ஊறுது. அப்படி போட்டதான் எதிராளிக்கு பிடிக்கும். அன்பாக இருக்குவோம், அனுசரிச்சு போவோம், எல்லாம் செய்வோம். ஆனா கொள்கையை விட்டு கொடுக்க கூடாது. இவன் கொள்கையை விட்டு கொடுத்துருவான். ஏன்னா அந்த மனிதன் விசுவாசம் அந்த அளவுக்கு தள்ளிரும். அப்ப நபிகள் நாயகத்தை பத்தி எப்படி சொல்லப்பட்டிருக்குது? அவங்க பேரை எழுதியிருக்குதான், மன்னிப்பு கேட்டாங்களாம். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், இதை மட்டும் நீ கேட்கல உன்னை மன்னித்திருக்கவே மாட்டேன். குர்ஆன் வசனம் எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ இந்த ஹதீஸ் ஆதாரமற்றது, அது வேற விஷயம், சரியா? இதுல ஆனால் அதோடைய வசனத்தை பாருங்க. இது இல்லங்கிறதுக்கு இப்படி குர்ஆன் வசனத்தை நம்ம என்ன செய்யணும், நல்ல தேர்ச்சி பெற்று வைத்துக் கொள்ளணும். கால ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன். யாரு? ஆதம் நபி துஆ கேட்கிறாங்க. என் இறைவா, எங்களுக்கு தீங்கிழைத்து விட்டோம், எங்களை நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நான் நட்டவாதியாக ஆகியிருப்பேன். நாங்க 2 பேருமே என்ன செய்திருப்போம், நஷ்டவாதியாக ஆகியிருப்போம் என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்டது இந்த ஒண்ணு இல்ல. இதே மாதிரி நிறைய சாம்பிளுக்கு ஒண்ணு. அப்ப அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிச்சிருக்கன்னு சொல்லத்தக்க நபிகள் நாயகம் பேரை கேட்டு நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் வழியா வந்தா அந்த ஹதீஸுக்கு பேர் என்ன? ஆதாரமற்ற செய்தி, பலவீனமான செய்தி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஹதீசுகள் யாரையும் விட்டு வைக்கல. எல்லா பேர்ல என்ன செஞ்சிருக்காங்க, ஹதீஸில் பூந்து விளையாடி இருக்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். இதை தூக்கி பிடிக்கக்கூடிய சலபு கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யணும், இதுக்கெல்லாம் சில விவாதங்களுக்கு வந்தால் அவர்களுடைய வெட்ட வெளிச்சம் ஆகிவிடும். அதனால விவாதத்துக்கு, ஏன்னா அவ்வளோ ஃபித்னா இருக்கு, அதை நம்ம சஹி எது லைஃப் எதுங்கிறது பிரிச்சு பார்க்குவதற்கு ஒவ்வொரு அதில் கல்வி தேர்ந்தவர்களுக்கு கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கிறது, முக்கியமான ஒண்ணு. அதனால அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அறிவுள்ள மக்களுக்கு இது போதுமானது என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ கேள்வி பதில் போலாம். அவங்கள்ட்ட யாரும் கேட்குறீங்களா ஹதீஸ் சம்பந்தமா? அந்த அளவுக்கு டவுட் கிளியரா ஆயிட்டு நீங்க தான் கேட்பீங்களா? உள்ள வேணா கேளுங்க. சகோதரி கேள்வி கேட்டாங்க. ஆமா, நீங்க இருந்தெல்லாம் அந்த உள்ள இருந்து கேள்வி கேட்டது என்ன? அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அணிந்து திருமணம் செய்தார்கள். இது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸை நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் அந்த வழி பயணத்தை சொன்னோம்ல, அது வழி பயணத்துக்கு அதாபு நடந்த இடத்துக்கு அழுதுட்டு போகணும், இல்லை என்றால் தண்டனை நமக்கு வந்துருங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். அவங்க அதுக்கு இதை சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நபிகள் நாயகத்துக்கு இது விதிவிலக்கு இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. கவனிச்சியலா? விதிவிலக்கா இருக்கும்ல. எது? இஹ்ராமாட அணிந்து. இஹ்ராம் என்றால் நீங்க முதல்ல அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறேன்ல. இஹ்ராம் என்றால் எனக்கு நானே தடை செய்து கொண்டேன், அர்த்தமே அது. ஹராம் இருக்குல்ல, அதுல இஹ்ராம் என்றால் எனக்கு நானே என்ன செஞ்சுக்கிட்டேன். எதெல்லாம் தடை? கல்யாணத்தை பத்தி பேச மாட்டேன், பேசவே கூடாது. அந்த பொண்ணு பாத்தியலா அங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாது. திருமணம் செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போறது தஸ்பீக் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட உம்ரா சட்டம், ஹஜ்ஜி சட்டம். ஹஜ்ஜி சட்டங்கிறது நிறைய இருக்கு. உம்ராக்கு இந்த சட்டம் தான். இஹ்ராம் அணைந்து விட்டாலே என்ன செய்யணும்? தல்பியாக கூறிக்கொண்டே இருக்கணும். அதுவும் சத்தமா சொல்லணும். எங்க வரைக்கும் சொல்லணும்? ஹரம் எல்லை வரைக்கும் சொல்லணும். தல்பியா அந்த அளவுக்குலாம் யாரும் பின்பற்றது இல்லை. அவன் பாட்டுல உட்கார்ந்து கதை பேசத்தான் செய்யறான், போட்டா பிடிப்பான், அப்படிதான் இருக்கிறாங்க. சட்டம் என்ன? ஆனா இபாதத்தை பின்பற்றவங்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை மக்களுக்கு விதியாக்கின இப்ராஹிம் நபி காலத்துல இருந்து வருது சட்டம். அதையும் வச்சுக்கிறோம். இதை எப்படி நபிகள் நாயகம் இஹ்ராம் அணிஞ்சு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? எப்படி பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அது தவறு. அப்புறம் இன்னொரு ஹதீஸ் இருக்குங்கிறது 2வது விஷயம். முதல்ல திருமணம் செய்வார்களா, இதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதான் கேள்வி. அங்கதான் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அந்த பேர்ல முத்திரை குத்தப்பட்டிருக்க. நபிகள் நாயகத்துக்கு இது விதிவிலக்கு இருக்கும். நபிகள் நாயகத்துடைய அனைத்து விதிவிலக்கும் பட்டியலிடப்பட்டிருக்கு.
தகஜது தொழுகையா பட்டியலிடப்பட்டிருக்கு. கால் வீங்குற அளவுக்கு தொழுவாங்களா, நான் தான் தொழுவேன், எனக்கு தனி சட்டம், ஏன்னா அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது தனி. நோன்பு வைக்கிறதா, அந்த டபுள் நோன்பு வைப்பாங்க, அது தனி சட்டம். இப்படி தனி திருமணமா அவங்களுக்கு தனி சலுகை, அதையெல்லாம் பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனமா இருக்கணும். சில விஷயங்களை வந்து பிரிச்சு வெட்டி சொல்லப்பட்டோம், இது உங்க வீடு, இது அவங்க வீடு, இது அவங்க வீடு. பிரிச்சு சொல்லலனாதான் சிக்கல். நபிகள் நாயகம் தனக்கு விதிவிலக்காக கொடுக்கப்பட்டது அனைத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, அல்லாஹ்வுடைய வஹி மூலியமாக சொல்லிட்டாங்க. ஆனா விதிவிலக்கு அப்படி உடைச்சு கட் பண்ணி சொல்லிடுவாங்க. இதான் விதி. எப்படி தொழுகை வந்து நின்றுட்டு தொழுவணும், விதிவிலக்கு என்ன, முடியலன்னு சொன்னா உட்கார்ந்துடலாம், விதிவிலக்கு தான். அப்ப விதிவிலக்கு இஸ்லாத்துல வந்து சட்டம் இருக்கு, ஆனா அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். விதிவிலக்க மூடலா விட மாட்டாங்க, விதிவிலக்குனாலே போட்டு உடைச்சிருவாங்க. ஏன்னா டேஞ்சரான ஒண்ணு. விதிவிலக்க மட்டும் விட்டே வைக்க கூடாது. விதிவிலக்க சொல்லி நம்மளும் சொல்ல தானே செய்வோம், எல்லாரும் வாங்க உங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை அப்படின்ட்டுருவோம். மனுஷனே அப்படித்தானே இருப்பான். நீங்க வயசான ஆளு, உங்களுக்கு இந்த சட்டம் சொல்லி, அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு தெரியாதா? அப்ப அதுல வந்து என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இப்ப அடுத்த ஒரு ஹதீஸுக்கு வரும். அந்த ஹதீஸ் முஸ்லீம்ல இன்னொரு இடத்துல அதை அறிவிக்கிறது யாரு தெரியுங்களா, இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ்ங்கிறவர் பெரிய மார்க்க மேதை. அப்ப அவங்க அறிவிக்கிறாங்க. எப்படிப்பட்ட அறிவிப்பு, நபிகள் நாயகம் இஹ்ராமில் கல்யாணம் முடிந்தாங்கிறத அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறா, இப்னு அப்பாஸ். இதுதான் அந்த ஹதீஸுடைய நிலைமை. அப்போ இன்னொரு இடத்துல என்ன வருதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அணிந்து நிலையில் என்னை திருமணம் செய்யல அப்படின்ட்டு அறிவிச்சுட்டாங்க. ரெண்டு வருது. ரெண்டு வந்தா நம்ம இன்னொரு சட்டத்தை எடுத்துக்கலாம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு என்ன அர்த்தங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அந்த ஹதீஸுக்கு உண்டான விளக்கம். உள்ளேயே ஹதீஸுக்குள்ளேயே வந்துடும். ஹதீஸுக்குள்ளேயே இப்ப நிராகரிக்கிற தன்மை வந்துச்சுல, மறுக்கிற தன்மை அதுக்குள்ளேயே வந்துடும். ஒண்ணு இல்லைன்னு சொன்னோன்னா அந்த வாசல் வந்து ஓப்பனா இருக்கும், நம்ம சிந்திச்சுக்கிறணும். இப்போ நம்ம அஜிவா பழத்தை சுட்டி காட்டணும். அஜிவா பழம் வந்து சகியான ஹதீஸு. 7 பழத்தை சாப்பிட்டா என்ன செய்யறோம், விஷம் வந்து என்ன செய்யறோம், விஷம் முறிச்சிரும். பழத்தை சாப்பிட்டு விஷத்தை குடிச்சிக்கலாங்கிறத. அதுபோல சிகிரு இப்படி வருது. பொய்யுங்கிறது எப்படி காட்டி கொடுக்குது பாருங்க. விஷன்னு சொன்னாலாவது ஓரளவுக்கு இது பண்ணிடலாம், கூடவே சிகிரு ஒட்டி வந்துடுச்சு, பொய் இன்னும் கொஞ்சம் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி சில ஹதீஸ் வந்து அதுலயே வெட்ட வெளிச்சமாயிரும். இதையும் நம்ம கவனிக்கணும். இல்ல கூட ஒரு வார்த்தை வந்திருக்க, டவுட்டா இருக்க இது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து கொள்ளணும். இது ஒரு வகை. இந்த மாதிரி வகையா நிறைய இருக்கு. கேளுங்க, ஹதீஸ் சம்பந்தமா ஏதாவது கேள்வி இருந்தா தாராளமா கேளுங்க. டைம் 20 நிமிஷம் மேல இருக்கு. ஹதீஸ் சம்பந்தமா கேட்டா நல்லா இருக்கும். ஏன் அந்த மறுக்கக்கூடிய தன்மை ஏதாவது சொல்லி கேளுங்க. நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். அதாவது அது நம்ம ஏற்கனவே சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்துல, குரசி குடும்பத்தில் ஒருவர் இறுதியாக வருவார். அது ஹதீஸுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் கேட்டுட்டே ஹதீஸ்ல கேட்டா நல்லா இருக்கும். இப்ப நம்ம பேசினதுல இருந்து, என்னுடைய பேரும் ஆன இஸ்முஹு உஹுவ இஸ்முஹு முஹம்மது, என் பேரும் அவங்க பேரும் ஒரே பேரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஒரு நீதியான ஆட்சியை நிறுவுவாரு, மக்களிடம் செழிப்பு இருக்கும். அவங்க வரல. நீதியான ஆட்சி சில பேர் எப்படி தெரியுமா எழுதி வச்சிருக்காங்க, ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாருங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க. அப்படி சென்ற காலம் வருங்காலம் வெயிட்டிங்ல வச்சுக்கலாம், வரலாம் கண்டிப்பாக கடைசி காலம். ஆனா வரலாற்றுல அப்படி போட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்துலயும் ஒரு குழப்பம் இருக்கும்ல. ஏன்னா 1400 வருஷத்துல யாராவது ஒருத்தர் வந்தாங்களாங்கிற மாதிரியும் வரலாறுல எழுதி வச்சிருக்கிறாங்க. இல்ல நிச்சயமாக இனிமேதான் வருவார்கள் எழுதி வச்சிருக்காங்க. அப்படி இருக்குது. அதனால வந்தா அதை நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். அப்படி ஒருத்தர் வருவார், குரசி குலத்திலே வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க, நீதியை நிலைநாட்டுவாங்கன்னா, இப்போ நீதியெல்லாம் இல்லை, உலக அளவுல நீதியை நிலைநாட்டிடுவார். அப்புறம் வாரி வழங்குவார். அந்த அளவுக்கு தான் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வேற எந்த ஒரு பெரிய நீண்ட டீட்டெயில் கிடையாது. ஆனா அவர் பேர்ல நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது. அவர் வருவாரு, குதிரையில நிறைய கட்டுக்கதைகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இனிமேல் வர போகிறாரு, விரைவில் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய எழுதி வச்சிருக்காங்க. இப்ப இந்த சல்மானுடைய மகன் முகமது ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஆரம்பத்துல வந்தோன்னு இவர் தான் சொல்ற மாதிரி ஒரு கதையை வேற என்ன செஞ்சுட்டானோ, அடிச்சு விட்டுட்டானோ. அப்போ அப்பாவி மக்களுக்கு தெரியாதுல, அவர் பார்த்தா அப்படியே தெரியுது, நம்ம நிச்சயமா கிடையாது. அப்போ அதனால என்னது, வரக்கூடிய காலங்கள்ல வரலாம் மஹதி. அது உண்மையான தகவல், ஆதாரபூர்வமான நபிமொழி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது நபிமொழி வந்து நேற்று நான் நம்பர்லாம் சொல்லி காட்டினேன். 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வாக்கியம் வரைக்கும் இருக்கிறது. அதுல சில 100கள், சில 1000கள் உள்ள என்ன இருக்கு, புனையப்பட்ட செய்திகள் இருக்கிறது. அது சஹீங்கிற வடிவத்திலையும் வரும், லைஃப்ங்கிற வடிவத்திலையும் வரும். சஹி என்றால் சரியான செய்தி வந்தாலும் அது கரெக்டா குரானுக்கு ஒத்து போகுதா என்று பார்க்கணும் சொல்லி அறிஞர்கள் சொன்ன கூற்றையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன். எக்கச்சக்கமான ஆதாரங்களை வைத்திருக்கிறேன்.
அதனால இந்த ஹதீஸ் கலையை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ரொம்ப உள்ள போனாதான் அது கொஞ்சம் மண்டையில ஏறும். ஆரம்பத்துல இது சொல்லும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு என்னடா தேவையில்லாத ஒரு சப்ஜெக்டோ அப்படிங்கிற மாதிரி கூட அது படும். ஏன்னா இந்த கலையை பொறுத்த வரைக்கும், ஹதீஸ் கலையை உலுமுல் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதுல நல்ல ஊர்னாதான் தெரியும். மேலோட்டமா இருக்கச்சுல தொழுகை ஜக்காத்து நாங்க தான் நன்மை செய்யறோமே தாவா செய்யறோமே எல்லாம் அடங்கியிருக்கும். ஆனா இது வந்து எப்படின்னு கேட்டா நீங்க பல பேரை சந்திக்க நேரிடும். எவ்வளவு செய்தி சொல்லியிருக்கிறேன், தலைய சீவிர ஹதீஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் எதிரிகள் கேட்பாங்க. காபீரா இருந்தா சீவிரு அப்படிங்கிறது ஆதாரத்தோட புகாரி நபி மொழி சஹி, நான் அதுதான் சொல்லி காட்டிட்டேன். மறுபடியும் அந்த இதுல போக முடியாது. அப்போ அப்படிலாம் ஹதீஸ் கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரு மாற்று மதத்துக்காரர் வந்து தாவா செய்யச்சுல கேட்பாரு, என்னங்க உங்களுடைய நூல்ல புகாரின்னு சொல்லி கேட்பாரு. ஆகப்பட்ட எழுதி அனுப்புறாங்க. கிறிஸ்தவர்கள் பேச சொல்லி தாவா பண்ண போனா தெரியும். தாவா களத்தில் இருந்தா மட்டும்தான் தெரியும், சும்மா போனா தெரியாது. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஒருத்தர் சைலண்டா போனா பிரச்சனை இல்லை, தீமை செய்தாலும் பிரச்சனை இல்லை. நன்மை செய்ய போறன்னு புறப்பட்டுட்டாரு வச்சுக்கிறீங்களா, கட்டம் கட்டி என்ன செஞ்சிருவாங்க, ரவுண்டு கட்டிடுவார்கள். அவர் பல விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். நல்லதுக்கு அவ்வளவு பெரிய அடிகள் வந்து உளுந்துரும். ஏன்னா ரெண்டுலையுமே அவன் தப்பிச்சிருவான். கம்முன்னு போனா தப்பிச்சிருவான், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப தாவா பணியில சந்திக்கிறதுல இந்த செய்தியை கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஏன்பா உங்க நபி அப்படிதான் ஆல்ரெடி சங்கிகள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான், நீங்க வாள் முனையில் கத்தி முனையில் தான் நீங்கள் மதத்தை மாத்தினீர்கள் என்றுதான் பிரச்சாரத்துல எழுதியே வைத்திருக்கிறான். இதுதான் முதல்ல எடுப்போம் ஆயுதமா. நமக்கு தெரியல, நம்ம அப்பாவியா இருக்கிறோம், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி இருக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும், நம்ம நல்ல இடத்துல இருக்கிறோம். நம்ம சிந்தனையே என்ன இருக்குது, வெளுத்ததெல்லாம் பால். அப்படி உதவினா ஓடி போறோம். அவங்க சிந்தனை அப்படி இல்லை, அவங்க கெதி கலங்கி போய் இருக்கானுவோ. இந்திய நாடு பங்களாதேஷ் பாகிஸ்தான் பிரிஞ்சு இங்க பல கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாம்ங்கிறது ஈர்க்கப்படக்கூடிய மார்க்கம். இதை வந்து இப்படிப்பட்ட ஒரு கதையினால் கட்டவிழ்த்து விட்டாதான் என்ன செய்ய முடியும், அதை தடுத்து நிறுத்த முடியும். அவன் பார்க்கறான் ஆதாரமற்ற ஹதீஸ். அன்னைக்கே யூதர்கள் உள்ள புகுத்திட்டான், அதை இவன் புடிச்சுக்கிட்டான், கெட்டியா புடிச்சுக்கிட்டு அடிச்சு விட்டுரு. யாராவது இஸ்லாத்தை விட்டு வெளியே போனா இஸ்லாத்துக்கு வரலாம், கலையை சீவிரு அப்படின்னா சீவிருன்ட்டு அன்றைக்கே போட்டு வச்சுட்டான். இஸ்லாத்துடைய வளர்ச்சி தாங்க முடியாம கொதிச்சு என்ன செஞ்சிருக்கான் இந்த மார்க்கத்தை. ஏன்னா இது அல்லாவின் வணக்கம்ல, மனித வணக்கத்தை உள்ள கொண்டு வரணும், இணை வைப்பை உள்ள கொண்டு வந்துடணும், மூட பழக்கத்தை கொண்டு வந்துடணும். அப்பதான் வட்டி வரும், எல்லாம் வரும். எல்லா தீமையும் வந்துட்டா இரையச்சம் போயிரும். அதுக்கு என்ன செய்யணும், குரான்ல விளையாட முடியாது. ஏன்னா அல்லாஹ் பாதுகாத்துட்டான். இறுதி வேதம் பாதுகாக்கப்பட்டு கையில கொடுத்தாச்சு. அப்ப விளையாடுறதுக்கு என்ன இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நபிகள் நாயகம் புஸ்தகம் போட்டு அடிச்சு விடு அப்படின்னு சொல்லி சிறுநீர் வரைக்கும் சொல்லி காட்டிட்டேன். சிறுநீர் வரைக்கும் சொல்லுவாங்களா நபிகள் நாயகம்? சிறுநீரை எடுத்து அவங்க சிறுநீர் பண்ணி வச்சிருக்காங்க. சிறுநீரை அபிசீனியா வந்து குடிக்கிறாரு. குடிச்சது சரி, உனக்கு சொர்க்கம் எப்படி? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபிமுல்லாம் கேட்கறதுல எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஃபேஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? எங்களுக்கு குரான் தான் ஃபர்ஸ்ட். குரான்ல இருந்து இது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு சுவடுகள், சொல் செயல் அங்கீகாரம். அவர்கள் செயல்படுத்துவார்கள், அங்கீகாரம் கொடுப்பார்கள், செய்து காட்டுவார்கள். சொல் செயல் அங்கீகாரம், இதற்கு பேர் தான் ஹதீஸ். அதுல பல பேர் உங்களை மாதிரி புருடா மன்னர்கள்லாம் வந்து பூத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அதுல சில அறிவிப்பாளர்கள்லாம் இருக்குது, அதற்கும் இதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு விளக்கிக்கிறணும். ஓரளவுக்காவது விளக்கணும்ல. அவன் கேட்டான், அவங்க இதுல இருந்து வருவான். அவனுக்கு குரான் எதுக்கு ஹதீஸ் எது? ஒரு பெரிய டாக்டர் பேசுறாரு, அறிவுபூர்வமான டாக்டர். நம்ம வந்து ஒரு வேதத்தை பத்தி பேசினா தெளிவா பேசணும், பேசலன்னா பேசக்கூடாது. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, குரானில் கருஞ்சீரகத்தை பத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் இந்த ஃபேமஸான ஆளு, புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய முகநூல்லாம் வருவார். அவர் குரானில் கருஞ்சீரகம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு. குரான்ல நபி சொல்லியிருக்காரு, கருஞ்சீரகத்தை சாப்பிட்டா மரணத்தை தவிர போயிரும். படிச்ச பட்டதாரி நம்ம உள்ள போய் ஆய்வு பண்ணக்கூடாதா? ஒன்னு நபியை பத்தி பேச வரியல, கருஞ்சீரகம் குரான்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்கா, அதை பத்தி என்ன கருத்து இருக்குன்னு சொல்லி இணையதளத்துல சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பார்க்க தெரியாதா? படிச்ச பெரிய பட்டதாரி தானே. ஒரு செய்தியை சொல்ல வரும்போது அதோடைய மூலத்தை ஆய்வு பண்றதுக்கு அவ்வளவு ஆய்வு தளங்கள் நிறைந்து கிடக்குது. ஒரு இதை எழுதி பார்த்தா அதோடைய புள்ளி விவரம் ஓரளவுக்கு கொடுக்கத்தானே செய்யறான். அது பாட்டுல சொல்றாரு குரான்ல இருக்குங்கிறாரு. குரான்ல 6600 சில்லற வசனம். குரானுங்கிறது முதல் இடத்துல இருக்கு வேதத்துல. ஆதாரபூர்வமான வேதம் உலக லெவல்ல. மற்ற வேதங்கள்லாம் அதுக்கு கீழே தான் இருக்கிறது. அதெல்லாம் சுட்டி காட்டியாச்சு அன்னைக்கு வரலாறுல. அடிச்சு பார்த்தா குரான்ல வந்துடும். சீரகம் அப்படின்னு அடிச்சா வந்துடும். அப்ப சீரகங்கிற சொல்லு கூட இல்லை. அப்ப எப்படி சீரகத்தை பத்தி டாக்டர் பேசுவாரு? கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, முகநூல்ல பாத்திருக்கீங்களா? உண்மையில் இவ்வளவு நேரம் விளக்கியாச்சு. உங்களுக்கு தனியா விளக்கணுமா? சரி, உங்களுக்கு பாருங்க இவ்வளவு நேரம். அப்ப உண்மைங்கிறீங்களா? அவ என்ன வருது அதுல? மரணத்தை தவிர எல்லா மருந்துக்கும் சாப்பிடுங்கன்னா அதுக்கு இன்னொரு ஹதீஸை வேற நான் காட்டியிருக்கேன் ஆதாரம். ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்து இருக்குதுன்னு சொல்லி ஹதீஸை காட்டியிருக்கேன். இப்ப எல்லாம் காட்டிட்டேன். கேட்டியெல்லாம்
ஒவ்வொரு நோய்க்கு ஒரு மருந்து இருக்கிறது. அல்லாஹ் நோயை கொடுக்குற, என்ன செய்யறான், மருந்தையும் கொடுக்கும் ஒவ்வொரு நோய்க்கு. அது நபிகள் நாயகம் செயல்முறையும் படுத்திருக்காங்க. நோயாளி வந்தா நீ பாலை குடிங்குவாங்க, ஒருத்தருக்கு ஓதி ஊதுவாங்க, ஒருத்தருக்கு தேனை கொடுத்துருக்காங்க, ஒருத்தருக்கு ஜம்ஜம் தண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப செயல்முறையும் காட்டியிருக்கிறாங்க, சொல்லவும் சேர்ந்திருக்காங்க, ஹதீஸ் இருக்கு. இதான் யதார்த்தம். அப்ப எப்படி அது எப்படி சொல்லுவியா? கரஞ்சீரகத்தை தின்னால் உங்களுக்கு மரணத்தை தவிர அனைத்துக்கும் மருந்து டாக்டர் சொல்றாரு. பாவண்டா, அந்த டாக்டருக்கு விவரம் பத்தல. இப்படி இருக்க வரலாற்றுல விவரம் பத்தணும்ல. இப்ப நம்ம தான் ஒரு வேதத்தை பத்தி பேசுறோம், திருக்குறளை பேசுறோம், இந்துவுடைய சனாதன தர்மத்தை பத்தி பேசுறோம்னா தெளிவா பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. அப்படி ஒரு கவனம் இருக்கணும். ஏன்னா அவருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி அடிச்சு விட்டிடலாம் குரான் நபி சொன்னாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. எப்படிலாம் இருக்குன்னா, பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் நபியை புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காக என்ன தெரியுமா செய்வாங்க, ஒரு கிளவி குப்பையை அள்ளி நபியின் தலையில் போடுவார். அந்த நாவரடிபா பாட்டு, அதிகாலை நேரம் சுபுவுக்கு முன்னே அண்ணல் நபி நடந்து வரும். அதனால என்ன செய்வார், குப்பையை அப்படி எடுத்துட்டு போவார். அந்த உடனே அந்த பொம்பளை உடம்பு இல்லாம வச்சு அப்படி நலவி சேருவார், அப்படி இஸ்லாத்தை ஏற்றுவார். அப்படி அது ஆதாரமே இல்லை ஹதீஸே இல்லை. போங்க, கதை, கட்டுக்கதை, உமர் புலவர், ஹதீஸே இல்லை. இதுக்கு என்ன செய்ய? அப்போ அந்த மாதிரி ஒரு கதையை புனைந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ அடுத்து என்ன, இப்படி நிறைய இருக்குது. சொல்லுங்க, சஹியான ஹதீஸ்ல தான் வருது. ஆமா, அதுக்கு நிறைய சொன்னா நிறைய ஆயிரும். பேசிக்கா சூனியம், பேசிக்கா 10 பெரும்பாவம் சொல்றதை விட சபத்து இஜிதமிவு 7 பெரும்பாவங்களில் முதல் பெரும்பாவம் வசிர்க், பிறகு சிகர் 2வது இடத்துல சொல்றாங்க. அந்த பட்டியல் குடைச்சல அது ஒண்ணாச்சா? அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஒரே ஒரு ஆதாரத்தை நம்ம சொல்லுமா? வரலாறுல கூட சொல்லி காட்டணும். அல்லாஹ் சொல்லும் பொழுது, மனித குலத்திலிருந்து உம்மை நாம் காப்பாற்றுவோம், மனித குலத்திலிருந்து காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு. அதனாலதான் விஷம் கொடுக்கச்சுல எஞ்சி உட்கார்ந்துட்டாங்க. விஷக்கரியை தின்னுட்டு வச்சிருந்தா போயிடணும். அதுல ஏன்னா அல்லாஹ் காப்பாத்துறான். அப்படி காப்பாற்றக்கூடிய அம்சம் இருந்து அப்ப எப்படி சிகிர் செய்ய முடியும்? சரி, சிகிரு செய்தார்கள் என்றால் அதுக்கு என்னெல்லாம் சொல்லப்படுது? நபிகள் நாயகம் மனைவியோட கூடினார்களா கூடவில்லையா அவர்களுக்கு தெரியாது. ஒன்னடக்க ஒன்னை உளறுகிறார். பல மாசங்கள் இருந்தார். பல மாசங்கள் இருந்தா வகி செய்தி எப்படி பாதுகாக்கப்படும்? மார்க்கத்தை கொண்டு வந்தவருக்கு ஒரு யூதன் ஒரு முடியையும் ஒரு சட்டையும் வைத்து நாசம் செய்து விட்டான்னு சொன்னா அந்த மார்க்கத்துடைய நிலைமை கேலி குத்தாவாதா? அந்த வேதம் கேலி குத்தாவாதா? அதை வச்சு அந்த மார்க்கத்தை நம்பாம பல பேர் பின்விலகி போயிருவாங்களே. ஒரு கொண்டு வந்த இன்னைக்கு செய்ய முடியுமா? நபிகள் நாயகத்தை செய்த இன்னைக்கு செய்து காட்டுங்களேன். இன்னைக்கு காட்டு. இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கிறவனை கொன்னுரு மந்திரத்துல. இல்ல நீ ஈரான்ல யூதன் தானே இதை படிச்சு கொடுத்தா, நீ ஈரானிய கொன்னுரு. எதுக்கு பாம்பு போட்டு கொள்ற அந்த நாட்டுல போய்? உனக்கு தான் சட்டையோ முடியோ ஒண்ணுமே வேண்டாம். நீ தான் மந்திர சொல்லி சிகிரு செய்திருவிய, அழிச்சிரு. சிகிருங்கிற ஒத்த வார்த்தையை வைத்து நீ தானே அதுக்கு முதல்ல தகப்பன பெரிய மூதாதையர் தந்தையா நீ தானே செயல்படுற. நீ தானே முதல் சுலைமான் நபி காலத்துல படிச்சேங்கிற. அப்ப நீ சேர்ந்துரு, இன்னைக்கு சேர்ந்து காட்டு. நம்புற மாதிரியே சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குங்கிறத நான் அன்னைக்கே உங்களுக்கு ஒரு அர்த்தத்துல சொல்லிட்டேன். எப்படி என்று கேட்டால், அவர்கள் பாடக்கல்வி படிக்கும் பொழுது நேர எங்க போகிறார்கள், இந்த மூடத்தனமான கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசா சாலையில போய் படிக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷா போறாங்க. உள்ள போனதும் அறிவுக்கு பதிலா களிமண்ணை ஏத்திடுறாங்க. ஏத்தச்சல இந்த சிகிரு விஷயத்தை ஏத்திடுறாங்க. அப்ப ஏத்தச்சல அவன் என்ன நிலைமைக்கு வருவான்? எவ்வளவு பெரிய பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஜீனியர்ஸ் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் இருங்க கல்லு மண்ணை வணங்கலையா, டாக்டர் வணங்கலையா, விஞ்ஞானி வணங்கலையா? அவன்லாம் அறிவாளி தானே. அதே மாதிரி இவர்களும் மார்க்கம் படிக்கிறதுக்குன்னு போய் கட்டுக்கதைகளை உள்ளத்தில் ஏந்தி விட்டார்கள், தலையில ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கப்சாக்களை தான் முதல் பாடங்கள்ல சில படிச்சு கொடுக்குறாங்க. சர்ஃபு நகுக்கு பதிலா முதல்ல போனோன்னு உட்காரு, இந்த வை, இந்த சிறப்பை படி, இதெல்லாம் இந்த எல்லா ஹதீஸையும் நம்பணும் அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்க முதல்ல என்னன்னு கேட்டா, இந்த நீங்க கேட்கக்கூடிய இதை நம்புறது போல சொல்லக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஆனா நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, இது எது சரி தவறுங்கிறத சிந்தித்து பார்க்கறது இருக்கத்தானே செய்யுது. அவங்க வைக்கிற ஆதாரம் சரியா இருக்கா, இதுக்கு எதிரணியில இருக்கக்கூடிய ஆதாரம் சரியா இருக்கான்னு பாருங்க. சிகிர் விஷயத்துல, கண்ணேரியில, இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஹதீஸ்ல நீங்க ரெண்டையும் பாருங்க, மேட்ச் பண்ணி பாருங்க. அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா, இல்ல விவாதத்துக்கு அறைகோல் கூப்பிடுறாங்க வரமாட்டிருக்காங்க, இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க. ஏன்னா நம்மள்ட்ட அவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. இப்ப நம்ம எப்படி வளர்ந்துருக்கும், பல கேள்வி இருக்கு. ஏன் சிந்திக்காம இருக்காங்கன்னா, அவங்களுக்கு முக்காவாசி வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் மதரசால.
எதையாவது ஒன்று தப்பான முறையில் ஃபத்வா கொடுத்துட்டா சம்பளத்தை வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம உயிரை கொடுத்து போராடுறோம், துட்டுக்காக வேண்டி இல்லை, இந்த கொள்கைக்காக வேண்டி உயிரே கொடுக்க தயாரா இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள்கள் நம்மள்ட்ட இருக்கிறதுனால அவங்கள்ட்ட அப்படி மாசம் மாசம் சம்பளம் நல்ல பெரிய தோப்பு போட்டிருப்பாங்க, தும்பப்பூ மாதிரி போட்டு எல்லாம் மாசம் 50,000 ரூபா வாங்குறாங்க. வெளிநாட்டுக்கு விசா எல்லாம் ஃப்ரீ. அப்படி ராஜபோக வாழ்க்கை வாழ்றவன் இப்படி கட் அண்ட் ரைட்டா நான் பேசுறேன்னு சொல்லி பேசுனா சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. நீ வந்து வேற மாதிரி ஆளுன்னு சொல்லி. நஜாத், நஜாத் என்றால் என்னது? நஜ்ஜை, வெற்றியாளர்னு அர்த்தம். அது ஒரு பட்ட பேர், அழகான பட்ட பேர் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு வரலாற்றுல வந்து அந்த பிழைகளை விட இது ஒரு சின்ன பிழை தானே, அது பெரும் பிழை. அது இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துறது. இது ஒரு தவறு தான். இது வந்து உங்களுக்கு மைக்ரோ பாயிண்ட்ல தானே செய்யறாங்க. உலக லெவல்ல இதை யார் செய்கிறார்கள் என்றால் ஹிஜ்ரா குரூப் மட்டும்தான் செய்யுது. நீங்க கவனமா கேட்டுக்கிறோம். இதை டோட்டலா செய்யல. எல்லாரும் பிறையை பார்த்து தான் நோன்பை வைக்கிறார்கள், பிறையை பார்த்து தான் பிறகு. இதுல ஒரு சின்ன குரூப் மைக்ரோ பாயிண்ட்ஸ் ஒரு குழப்பவாதி இருக்காங்க. கேரளால இருந்து ஒரு ஆளை படிச்சு இது வந்து நாங்க வந்து சிந்திக்கிறோம் என்றால் கணிக்கிறோம், கரெக்டா சந்திரன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கோடு உள்றதுக்கு முன்னாடி நாங்க டிக்ளேர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா நமக்கு எப்படி சொல்லப்படுகிறது? நீங்கள் வந்து பிறைய அதை நீங்கள் ஒரு ராகு நீங்கள் பார்த்து தான் வைக்கணும். ரா என்றால் பார்க்கிறது, பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள் என்று இருக்கு. அது இல்லாமல் ஒரு ஆளு ஒரே நாள்ல பார்க்க முடியுமா? டயங்கள் வித்தியாசம் இருக்குது. இப்போ இரவு இருக்குதுன்னா அமெரிக்கால பகலாயிரும், லண்டன்ல ஒரு டைம் ஆயிரும், நியூசிலாந்துல ஒரு டைம் ஆயிரும். நியூ இயரே ஒரு நாள்ல கொண்டாட முடியலையா? நம்ம நாட்டுக்கு 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே நியூ இயர் கொண்டாடிடுறான் நியூசிலாந்துல. எப்படி சாத்தியப்படும்? இல்ல ஒரே நேரத்துக்கு தொலை வேண்டியதானே? அப்ப சுத்துத எல்லாம் சொல்லலுத. சாத்தியம் இல்லாத கூற்றை வித்தியாசமாக சொன்னால் மக்கள் அதை பார்ப்பார்கள். ஒரு மக்கள்கிட்ட ஒரு தன்மை இருக்கு. அதாவது வித்தியாசமான முறையில ஒண்ணு சொன்னா மக்கள் வந்து என்ன செய்வாங்க? உற்று நோக்குவாங்க, அதை பின்னாடி போவாங்க. இது நல்லா இருக்கு. அது இல்லாம அவன் என்ன மாதிரி வாதத்தை வைக்கிறான்? இது விஞ்ஞானம். நீங்கள் அறியாம ஒரு குண்டை தூக்கி போட்டுருவான். நம்மளுக்கு ஒரு குண்டை, நீங்க சகாபியை திட்டுகிறீர்கள், குண்டு அடுத்த குண்டு போட்டோன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம்ல. ஹதீஸை மறுக்கிறீர்கள். ஹதீஸை மறுத்தா நாங்க வாழ முடியுமா முஸ்லீமா? முதல்ல அப்படி செய்ய முடியுமா? ஹதீஸ் அடிப்படையில் தானே தொழுகையை இப்ப நடத்துறோம். நம்ம இருக்காது. ஒரு காலம் என்ன செய்ய முடியாது? ஹதீஸை மறுக்கவும் இல்லை, மறுக்க முடியவும் செய்யாது. அதுதான் யதார்த்தம். அதில் இருக்கக்கூடிய சிறு தவறுகளை களை எடுக்கிறோம். இது தவறான ஹதீஸு, கொஞ்சம் கூடுதலா சிந்திச்சிட்டோம், வேற ஒன்னில் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். எவ்வளவு ஹதீஸை சுட்டி காட்டியிருக்கேன். இல்லைன்னா நீங்க ஹதீஸ் எல்லாம் மனப்பாடம் வச்சுட்டு கேளுங்க. இந்த எதிராளிட்ட எங்க நபிசுல்லாஹ் இந்த மாதிரி சளி இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, சிறுநீர்லாம் வருது. அப்ப அதெல்லாம் அதை மறுக்கிற மாதிரி தானே மற்ற ஹதீஸ் இருக்கும், டக்குன்னு பிடிச்சிடணும். ஒரே கேள்வி. அப்புறம் என்ன எங்க இதை மறுக்கிற மாதிரி மற்ற ஹதீஸ் இருக்கும்ல? அதுதான் அளவுகோல். டோட்டலாக யாரும் மறுக்கவே முடியாது. 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் வாக்கியங்கள் இருக்கு. அதுல சில நூறுகள் சில ஆயிரங்கள் என்ன செய்யறோம்? தவறான ஹதீஸ் வந்தால் அதை மறுக்கிறோம். புகாரி இமாமே நேத்து என்ன சுட்டி காட்டணும்? 10 லட்சம் ஹதீஸை ஆய்வு பண்ணி ஃபில்டர் பண்ணி எத்தனை? 7,663 7,500 சில்லற அதை தான் தொகுத்துருக்காங்க. 10 லட்சம் ஹதீஸ். அவன் எவ்வளவு அர்ப்பணிப்பு பாருங்க. அதாவது 7 to 10க்குள்ள ஹதீஸை வந்து புறக்கிருக்கிறாங்க. அதை எவ்வளவு லட்சக்கணக்கான ஹதீஸ், 9 லட்சத்தி சில்லற ஹதீஸை தூக்கி போட்டுட்டு 7,000 சில்லற ஹதீஸை தான் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ஆய்வு பண்ணி அந்த ஆய்வுக்குள்ளேயே ஒரு தவறு வந்தது. அவங்க சக்திக்கு உட்பட்டு என்ன செஞ்சிருக்காங்க? ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எனக்கு பெண்கள் விஷயத்துல ஏதாவது இருந்தா கேட்டுக்கிறேங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. கரில ஆமா சிகர் இல்ல சிகருன்னு நான் சொல்லலையே. நபிசல இல்லையே சிகரு நான் சொல்லலையேங்க. அதாவது சிகரு வந்து நபிசலாசத்துக்கு யூதன் வைத்தான்னு சொன்னேன். காப்பாத்திட்டான். ஆமா. அதாவது அந்த ஹதீஸ் இருக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து விஷம் கொடுக்கப்பட்டு அந்த பெண்மணி தண்டிக்க கூட பட்டிருக்கலாம். இல்ல இப்ப சிகரை விட்டுருங்க, சிகர் தனி. நபிகள் நாயகத்தை கொல்வதற்கு இறைச்சியில் விஷத்தை கொடுத்து ஒரு யூத பெண்மணி செய்தால் அதுல அல்லாஹ் காப்பாத்திட்டாங்க. அதுல என்ன முரண் இருக்கு? நான் என்ன சொன்னேன் அதை மட்டும் சொல்லுங்க. நான் சிகரை சொல்லலையேங்க, சொல்லலைங்க. நான் சிகர் அது சம்மந்தமே இல்லைங்க. அப்படியே சொல்லியிருந்தா ரிட்டர்ன் பெற்றுக்கிறேன். ஏன்னா வீடியோ இருக்கு, எல்லாம் எனக்கு யூடியூப் தளம் கூட இருக்கு. நான் சொல்லலை, எல்லாத்தையும் போடுறேன். நான் சொல்லலை. ஆமா அதுல அவங்க மேட்ச் பண்ணி ஏதோ நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக சிகருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? கண்டிப்பாக ஏதாவது வார்த்தை வரலாம். இப்போ நீங்க கேட்டதுனால என்ன சொல்றேன், அப்படி நான் பேசல. அப்படி பேசியிருந்தாலும் அது கருத்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அந்த இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சிகரு தனி சாப்டர். விஷ வைத்து கொல்ல போட்டது அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகத்தை கொல்றதுக்கு பல சதிகள் நடந்தது. சரிங்களா? ஹிஜ்ரத் செய்தியிலே கொல்றதுக்கு ஓடி வந்தாங்க. அப்போ முதல் ஆள் முகமதை காலி பண்ணிடணும் என்பதுதான் எதிரிகளுடைய முதல் நோக்கம். யூதர்களாகட்டும், முனாஃபிகன் கூட இருந்து கள்ளத்தனமாக இரட்டை வேடதாரிகளாக ஆகட்டும், பல தெய்வத்தை வணங்குறவர்களாகட்டும், இவர்தான் அநியாயத்தை அனைத்தை எதிர்க்கிறாரு. ஒருத்தரை செய்யணும் என்ற நபியை தான் முதல்ல என்ன செய்யணும், தீர்த்து கட்டி விடணுங்கிறது அவங்களுடைய திட்டம் தான். அதானே ஓடி வர்றாங்க. சவுறு கொகையில மறைஞ்சிருக்குச்சுல கொல்லணுங்கிறது தானே திட்டம். அதானே மறைஞ்சு இருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாத்தி அல்லாஹ்வுடைய குதிரத்துல என்ன சேர்ந்துட்டான், கூட்டு போய் ஹிஜ்ரத் அங்க மதீனால சேர்த்துட்டான். அதுதான் விஷயம். அதனால அதுக்கு இதுக்கும் சம்மத. சிகிரு என்பது நம்ப தகுந்த, அதை நம்பவே கூடாது. அதை நம்பினால் பெரிய ஒரு குரானுக்கு நேராக மோதும். ஏனென்றால் குரான்ல அவ்வளவு வசனம் இருக்கு. இப்ப சிகருக்கு எதிராக குரான் வசனத்தை சுட்டி காட்டினா அவ்வளவு வசனம் இருக்கு. நம்ம 1-2 வசனம் இல்ல. நம்ம போன வருஷம் சிகரும் சிறுக்குங்கிற தலைப்பில் இல்லை என்பதை ஒரு 15 நாள் என்ன செஞ்சிருக்கோம், உரையாற்றி இருக்கிறோம். அதனால சிகிரு என்பதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை. அந்த மாதிரி சொல்லப்படுகிறது. ஆனா இல்லைங்கிறதுக்கு என்ன இருக்கு, அதிகமான ஆதாரங்கள் இருக்கு. ஆமா, அதுக்கு ஆமா இப்பதான் விளக்கம் கொடுத்தேன். சொல்லுங்க. ஆமா, அப்படி ஹதீஸ் இருக்கு. எடுத்துக்கலாம். அதாவது நீங்க நான் என்ன சொன்ன ரெண்டையும் நான் சுட்டி காட்டியிருக்கேன். அதுல அந்த பேசச்சலையே இப்போ என்ன விஷயம்னா, அந்த இஹ்ராம் முடிக்க கூடாதுங்கிற ஹதீஸை வச்சுக்கிறீங்க. முதல்ல அந்த ஹதீஸ் இருக்குதா இல்லையாங்கிறது கேள்வி. இருக்குல்ல, இப்னு அப்பாஸ் அறிவிச்சிருக்கிறா இல்ல, தவறான செய்தி உள்ள இடம் பெறுவது என்பது ஒரு வாதம், அவ்வளவுதான். அதை மறுக்கிறதுக்கு ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸ் இல்ல, நிறைய ஹதீஸுக்கு இருக்கு. இப்போ கொஞ்சம் முன்னாடி விவசாயம் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஹதீஸை சுட்டி காட்டினேன். நல்ல கவனமா கேட்டுக்கிறீங்க. விவசாயம் செய்யக்கூடாது, விவசாயம் கருவிகள் வீட்டில் போனா இழிவு வந்துவிடும் சொல்லி மக்கள் மத்தியில புகாரில உள்ள ஹதீஸை சுட்டி காட்டினேன். அதே ஹதீஸ் தான் இன்னொரு நூல்ல என்ன தெரியுமா வரும், ஒரு மரத்தை நட்டி அதில் வரக்கூடிய காய்கனிகளை கால்நடைகள் சாப்பிட்டால் அந்த மனிதனுக்கு நன்மை கிடைக்கும் அப்படி வருது, ஒரு ஹதீஸ் வருது. இப்ப அந்த ஹதீஸை ஒருத்தன் படிப்பானா? அந்த அளவுக்கு மக்கள் இந்த ஹதீஸை பார்த்தால் ஒரு மனிதனுடைய நிலை என்ன வரும்? இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. என்ன மாதிரி வருது? லா யதுகுலு பைத், வீட்டுல என்னது விவசாய கருவிகள் இருந்தால் அந்த வீட்டில் இழிவு நுழையாமல் இருக்காது அப்படிங்கிறதுக்கு நான் குரான்ல நிறைய வசனங்களை போட்டு ஆதாரத்தை நிறுவிட்டேன். விவசாய கருவி, விவசாயத்தை சிந்திங்க, விவசாயம் பயிரிடுவதை சிந்திங்க அப்படின்னு சொல்லி சிந்திங்கிறதை சுட்டி காட்டிட்டேன். அப்ப 2 ஹதீஸும் வரும். ஹதீஸுக்குள்ளேயே ஹதீஸை மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு ஏன்னா 100க்கு மேற்பட்ட நூல்கள் இருக்குது. ஒவ்வொரு அறிஞர்கள் தொகுத்து இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல போய் தேடலாம் இது சம்பந்தமா வேற என்ன இருக்குன்னு. இது ஒரு வகை. அதை விட ஒரு முக்கியமான வகை என்னன்னு கேட்டா, முதல்ல குரான் எடுத்துடணும் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம பாக்குறோம், இப்போ தர்கால போய் எல்லாரும் துவா செய்யறாங்க. அவங்க வைக்கிற வாதம் என்ன தெரியுமா, அவர் உயிரோட வாழ்கிறார் அப்படிங்கிறாங்க. நம்ம உடனே என்ன செய்யணும், ஹதீஸையா தேடணும். ஹதீஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், குரான்ல இறந்தவனை பத்தி என்ன இருக்கிறது ஒரு பார்வை பார்த்துடணும் டக்குன்னு. இப்போ இதெல்லாம் நம்ம பெரிய ஆளு, இதுல நம்ம பெரிய அளவுல இருக்கோம். இது நமக்கு சொல்லி பாடமே நடத்த வேண்டாம். ஆனால் இதை நம்பக்கூடிய முஸ்லீம் மக்கள் இன்னும் இருக்கிறாங்க, பெரிய அளவுல இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு குரான்ல என்ன இருக்குது, செத்தவன் செவி ஏற்க மாட்டான், லா சமவு, அவன் செவி ஏற்க மாட்டான். அவனுக்கு ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது. குரான் வசனங்கள் ஏகமாக இருக்கிறது. அவனும் குரான்ல இருந்து ஆதாரத்தை காட்டுவான். தர்காக்காரன் ஆரம்பத்துல ஒரு முத்த சாபிகிங்கிறதுல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கேன். நல்லடியார்கள் இறந்தால் என்ன செய்வாங்க, அவருடைய உயிர் அல்லாவின் கையில் இருக்கிறது. அவர்கள் லாய மவுத், நீங்கள் மவுத் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் வாழ்கிறார்கள் என்று குரான்ல இருந்து ஆதாரத்தை காட்டுவாங்க. அதே குரான்ல தான் இன்னொரு பகுதியில என்ன இருக்கும், அவர் இறந்துட்டாரு, அவருக்கு இதுக்கு உலகத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற வசனம் இருக்கும். அவ என்னன்னா பிரித்து பார்க்கணும். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், சத்தியத்திலிருந்து அசத்தியத்தை பிரித்து காட்டுகிறோம், பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவை வளர்ச்சிக்கிறோம். ஒன்னுல இருந்து இன்னொரு செய்திகள் இருக்கத்தானே செய்யும். நான் நிறைய வரலாற்று நூல் கூட ஒவ்வொன்னா காட்டினேன். சாம வேதம், அந்த வேதம், இந்த வேதம், திருக்குறள் ஒரு இடத்துல கடவுளை சொல்லும், இன்னொரு இடத்துல கடவுளை சொல்லாது. கேட்டீங்களா என்னன்னு தெரியல வரலாற்றுல. அப்படி ரெண்டையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம வளர்த்துக்கிறணும். அப்படித்தானே பார்ப்போம். 4-5 காய்கறி வைத்தா அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு எல்லாம் உலகத்துல அப்படித்தானே பிரிச்சு எல்லாத்தையுமே பிரிச்சு தானே பார்க்கிறோம். சட்டை எடுத்தா, சேலை எடுத்தா, அவுத்து உழைச்சி எல்லாத்தையும் அதே மாதிரிதான் பிரிச்சு பார்க்கணும். ஒரு வசனத்தை வைத்து முடிவெடுத்துடக்கூடாது. அதே ஹதீஸில் மறு ஹதீஸ் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. அதை விட முத்தாய்ப்பாக சிந்திப்பது கிதாப் அல்லாஹ். டக்குன்னு குரானுக்கு ஒரு ரவுண்ட் வந்துட்டு போயிடணும்.
என்னோட என்னமோ சொல்றானே, குரான்ல இருக்கு, குரான்ல என்ன இருக்கு, எது இடிக்குதான்னு சொல்லி பார்த்தா என்ன இருக்கும், ஒரு செய்தி கிடைச்சா நம்ம டக்குன்னு முடிவு எடுத்துடலாம். ஏன்னா குரான் ஒரு கட்டத்துக்குள்ள வந்துடும், டக்குன்னு ஆய்வு பண்ணி தூக்கிடலாம். ஹதீஸ்கிறது எங்களை போய் நீங்க ஆய்வு பண்ணி எடுக்க முடியுமா? அது ஏராளமான ஹதீஸ் கித்தாப் இருக்கு. நான் யாருக்குனே சொல்லிட்டேன், 100க்கு மேற்பட்ட கித்தாப் இருக்கு. 300ல இருந்து 400 வரைக்கும் சின்ன கித்தாப் இருக்குன்னு 138 கித்தாப் இருக்கு. எதுலையாவது ஒன்றுல ஒரு செய்தி கிடைக்கும், அது எப்போ கிடைக்கும், கிடைக்காமையும் போகும். அப்ப நம்ம அதை பத்தி என்ன செஞ்சிடலாம், குரானுக்கு வந்தா பேசிக். நான் சொன்ன நேத்து தலாக்கு சொன்னால் அரசு கிடுகிடுன்னு ஆடுதுன்னு, இதுக்கு ஹதீஸ் ஆய்வு பண்ண வேண்டாம், டக்குன்னு இங்க வந்துடலாம்ல. தலாக்கை பத்தி என்ன சொல்லி இருக்குன்னு குரான்ல வந்தா கிளியர் ஆகிற போது. என்னங்க குரான்ல இப்படி இருக்கு, நீங்க தலாக்கு அரசு ஆடுதுங்கிறீங்க, அல்லாக்கு வெறுப்பு வருதுங்கிறீங்க. அல்லாஹ் தான் தலாக்குங்கிற சட்டத்தை கொடுத்துருக்கிறான், தலாக்குங்கிற ஒரு சூறாவே இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஈஸியா முடிச்சிடலாம். அதாவது ஷார்ட்டா முடிச்சிடணும். அப்படி கேட்கணும். அப்ப நான் நினைச்சா உங்களுக்கு நேர்வழி கிடைச்சிரும். அது நல்ல கேள்வி. அது லைஃப் தான். சஹியான ஹதீஸ் கிடையாது. ஆனா தலாக் விஷயமாக ஒரு 4-5 செய்தி வருது. ஆனா அது வந்து லைஃப் தான். அதுல வந்து சில நபர்கள் உள்ள வர்றாங்க, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இதை எல்லாரும் பார்ப்பாங்களா? நீங்க கேட்குறீங்க, ஒரு நாலேஜோட கேட்டுருவீங்க. இது சஹியா லைஃபாங்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு. லைஃப் இதுல ஆதாரமற்ற லைஃப்னா என்ன தெரியுமா? ஏற்கனவே சொன்னேன், உள்ளுக்குள்ள ஏடா ஓடமான ஒரு ஆள் வந்துருவாரு. அந்த ஆளை பத்தி என்னது, அட்ரஸ் தெரியாது. அட்ரஸ் தெரியாத ஆளை நம்ம ஏத்துக்குருவோமா? இல்ல, அதுக்கு பேர் மஜ்ஹூல், அறியப்படாத ஆளு, தெரியல. இதான் உலக சட்டம். உலக சட்டமே அப்படிதான். ஒருத்தர் ஆட்டால யாருன்னா தெரிஞ்ச ஆளுன்னா பேசுவியோ, பாப்பா இருப்பான். தெரியாத ஆளுன்னா இதுதான் ஒரு ஹதீஸ்னா இதே கலை தான். இதுதான் அதோட விஷயம். அது லைஃபான ஹதீஸ் தான். சரிங்களா? ஆமா, அப்படி சொல்லிக்கலாம். அது 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 ரொம்ப சிறப்பு. நீங்க டிக்ளேர் பண்ணாம விட்டுட்டனா அப்பாவி மக்கள் அதை வந்து நம்பி என்ன செய்வாங்க? ஆமா ஆமா, கரெக்டான கேள்வி. நான் பதில் சொல்றேன். அதாவது டிக்ளேர் பண்றதுல 2 வகை இருக்கு. ஒன்னு குரானை ஆதாரமா வைத்து பண்றது ஒண்ணு. ரெண்டாவது என்ன கேட்டா, நம்ம டிக்ளேர் பண்ணச்சுல என்ன தெரியுமா செய்வோம், மார்க்கத்துல உடைய மார்க்க அறிஞர்கள் வந்து நிறைய நூல் எழுதியிருக்காங்க. அது நீங்க கேட்டீங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இப்னு ஹஜர், இப்னு கசீர், சுவைத்தி, தபரி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்கு. அவங்க என்ன தெரியுமா சேர்ந்திருக்காங்க, இந்த ஹதீஸை பத்தி அவங்க ஒரு விமர்சனம் பண்றாங்க. நம்மளை விட நமக்கு அறிவை கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு அழகான விமர்சனம் பண்ற மார்க்க அறிஞர்களும் இருக்கிறாங்க, தவறுதலான விமர்சனம் பண்றவங்களும் இருப்பாங்க. எல்லாம் கலந்துதான் இருப்பாங்க. அப்ப அந்த விமர்சனம் பண்ணதுல அந்த தர்க்க ரீதியா நம்ம பாக்குறோம். அது கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா, ஹதீஸ் பிரகாரம் ஒருத்தர் ஆய்வு பண்ணி மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றினால் அவருக்கு அஜ்ரானி 2 கூலி, அதில் தவறு வந்து விட்டால் 1 கூலி, தண்டனை இல்லை. ஹதீஸ் ஆதாரபூர்வமான நபிமொழி, நிறைய பேருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ இப்படி ஒரு விஷயம் நம்ம வந்து போற போக்குல சொல்லவில்லை. இது வந்து முக்கியமான விஷயம். பாவம் மக்களுக்கு தெரியாத ஒன்று அவர்கள்ட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு ரொம்ப அக்கறைப்பட்டு முஸ்தீப் எடுத்து ஆதாரத்தை நிறுவுறோம். ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் என்ன, நம்பர் என்ன அறிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மீது கொண்ட அக்கறை. அவர்கள் போது கட்டுக்கதையை அப்படியே மொளாந்தடவி காதல ஏத்தக்கூடியதில்லை. அப்படி ஏத்துவான் தலப்பா கட்டிட்டு அவ்வளவு அடிப்பான் கதைய. ஆனா அதை மக்கள், அப்பாவி மக்கள் என்ன செய்யறாங்க, நம்பிட்டு போறாங்க. ஒன்னத்துக்கு ஒரு ஆதாரம் வைக்க, அது ஆதாரமற்ற செய்தி ஆதாரம் சொல்லி அடிச்சு பேசுவான். கையில ஒரு பெரம்போட இருப்பாரு, அதுதான் உண்மை அப்படிங்குவாரு. பெரிய கம்பு வச்சிருப்பாரு 1 முழத்துக்கு, அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுவான். வயசான காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளுந்துடக்கூடாதுன்னு ஒரு கம்பை இன்னும் வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். 20 வயசு கிழமை வரைக்கும் பிடிச்சி நொண்டி வராரு படிக்கட்டுல. இப்படியா இருந்தாங்க நபிகள் நாயகம். ஏறி போருக்கு சென்ற ஒரு போர் வீரரை என்ன செய்திருக்கிறாரு, அவ்வளவு ஒரு தைரியமாக போல்டாக நின்னார்கள். இங்க நின்றுட்டு போறான், 25 வயசு, கம்பை பிடிச்சி மெதுவா போறாரு. இதுக்கு என்ன செய்ய, இதுக்கும் ஒரு ஆதாரத்தை வைப்பான். அப்ப எல்லாத்துக்கும் நம்ம சொல்லாம இருந்தால் அநீதி கை ஓங்கி விடும். இப்ப நம்ம சொல்வது வந்து என்னது, அல்லாஹ்வுடைய அருளால் வெற்றி கிடைத்திருக்கிறது. மக்கள் ஒன்றும் யாரும் அறியாமையில் இல்லை, தெளிவாக இருக்கிறார்கள். பொற்காலத்தில் இருக்கிறார்கள், கற்காலத்தில் இல்லை. ஒவ்வொன்றையும் இன்னைக்கு சொன்னா அடித்து ஆய்வு பண்ணி நமக்கே கிளாஸ் எடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அழகா நீங்களே பார்க்கலாம். சர்ச்சைக்குரிய ஹதீஸ் ஆய்வு செய்யலாம். நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணி எழுதலாம். கொஞ்சம் படிக்க தெரியணும், சின்ன திறமை இருந்தால் என்ன செய்யலாம், ஆய்வு பண்ணி அக்கறை செலுத்தணும். அதுதான் ஒண்ணு.
அப்ப அல்லாஹ் குரான், நான் அந்த ஆரம்பத்துல குரான்லாம் சுட்டி காட்டினேன், வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யுஹிர்ரு தும்யான், அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்கள் கூறப்பட்டால் அதில் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் விழமாட்டார்கள், மாறாக என்ன செய்வார்கள், ஆய்வு செய்வார்கள் சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு கற்றுத்தரான். அப்ப இப்படி நிறைய இருக்கு. அஃபலா யதப்பரூனல் குர்ஆன் வலவு கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபி இக்திலாஃபன் கஸீரா, குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, அல்லாஹ் அல்லாதவருடைய இருந்தால் இக்திலாஃபன் கஸீரா, அதிகமான முரண்பாடுகளை நீங்க கண்டிருப்பீர்களே. முரண்பாடு, அல்லாஹ் குர்ஆனுக்கே இந்த சர்டிபிகேட் கொடுக்குறானா, ஹதீஸுக்கு கொடுக்காம இருப்பானா? ஹதீஸும் வகி செய்தி தானே, வகியையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்க மாட்டானா? இப்படி குர்ஆன் வசனத்தை 20 வசனம் வரைக்கும் ஆரம்பத்துல படிச்சு காட்டினேன். ஏன்டா படிச்சு காட்டுறான், நீங்க சிந்திச்சிருப்பியோ. அந்த குர்ஆன் வசனத்தை வச்சுதான் ஹதீஸை முடிவெடுக்கணும். சம்பந்தம் இல்லாம படிச்சு காட்டல, சம்பந்தம் இருக்கு, அதை படிக்கணும், அப்புறம் ஹதீஸை படிக்கணும், சஹாபாக்களை தெரியணும், அப்புறம் மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கு, இவ்வளத்தையும் ஆய்வு பண்ணிட்டு முடிவுக்கு வந்தீங்கன்னா ஹதீஸ் கலையில நீங்க ஒரு தலைவர், நீங்க ஒரு ஷேக் தான். இவ்வளவு இதையும் ஆய்வு பண்ணணும். போற போக்குல நேரம் நீங்க ஹதீஸை பார்த்தால் நிச்சயமாக என்ன செய்யாது, ஹதீஸ் உங்களுக்கு புலப்படாது, உங்களுக்கு விளங்காது, உங்களுக்கு அது மண்டையில ஏறாது. என்னடா என்னமோ ஒருத்தன் உளறிக்கிட்டு நிக்காம போல இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு ஒரு 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இது கண்டிப்பாக ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சாதான் விளங்கும். ஆனா அநேகமா இப்ப கொஞ்சம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இது ஒரு சிக்கலான ஒண்ணு. ஆனா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு கேள்வி இருந்தா கண்டிப்பாக இது சம்பந்தமாக எழுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.